இன்று நமக்கு வழங்கப்பட்ட அனைத்து வாசகங்களும் கடவுளா அல்லது செல்வமா, கடவுளா பணமா என்ற சிந்தனையை நமக்கு வழங்குவதாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு வழங்கப்படுகிற இந்த மறையுரை விளக்கமானது நமக்கு தரப்பட்ட நற்செய்தி வாசகங்கள் மற்றும் இதர வாசகங்களினுடைய தரவுகளின் அடிப்படையில் வழங்கப்படுகிறதே அன்றி பொதுவாக பணம் படைத்தவர்களை, செல்வம் படைத்தவர்களை குறித்து ஆற்றப்படுகிற மறையுரை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய கடைசி வரி, யாரும் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. அதனால் இப்போது நாம் மறையுரைக்கு பதிலாக ஒரு பட்டிமன்றம் வைப்போம், சரிங்களா? வாழ்க்கைக்கு தேவையானது கடவுளா அல்லது வாழ்க்கையை வழிநடத்த தேவையானது பணமா? யார் எதை எடுத்துக்கிறீங்க? ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறீங்க, கரெக்டாக? யார் எதை எடுத்துக்கிறீங்க? நீங்கள் என்ன தலைப்பு எடுத்துக்கிறீங்க? கடவுள் எடுத்துப்பீங்க, அது தெரியும். அவங்க கடவுள்னா நீங்கள் பணம் இல்லை வாதாடுவீங்களா? இல்லை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் எதை எடுத்துப்பீங்க? கடவுளா பணமா? சொல்லுங்கள், வெக்கப்படாமல் சொல்லுங்கள். பணம் தான். ஆமாம் பா, உண்மையிலேயே அவங்களுக்கு கை தட்டுங்களா? வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. காலையில் கேட்டேன், ஒட்டியம்பாக்கத்தில் கேட்டேன், இனிமேல் பட்டிமன்றம் வைக்கலாம், என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க? எங்களுக்கு கடவுள் தான், கடவுளை பற்றி தான் நாங்கள். உண்மையிலேயே பணம்னு சொல்லிட்டீங்க. இப்போ உலகத்தில் பட்டிமன்றம் அப்புறம் வச்சுக்கலாம், இப்போ மறைவுரையை வச்சுக்கலாம். இப்போ உலகத்தில் எல்லோரும் எண்ணக்கூடியது ஒன்று தான், வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கையை வழிநடத்துவதும் அல்லது வாழ்க்கையை எதிர்நோக்கி பயணிப்போருக்கும் மிக அத்தியாவசியமான ஒன்று பணம், செல்வம். இப்படிதான் எல்லாரும் நாம் நினைப்பதுண்டு. பணம் தான் நம் எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுத்தருகிறது. பணம் இல்லை என்றால் என்ன நடக்கிறது இந்த உலகத்தில்? பணம் 10 செய்யும், எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் 11வது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலே சுற்றி திரிவோரினுடைய எண்ணிக்கை இங்கே அதிகமாக இருப்பது தவிர்க்க முடியாதது தான். பணம் வாழ்க்கையின் அத்தியாவசியம். சிலருக்கு அதுவே அவசியம், சில பேருக்கு அதுவே வாழ்க்கை என்று இருக்கக்கூடிய சூழலில் உலகத்தினுடைய போக்கும் ஏறக்குறைய ஒருவேளை அப்படியாகத்தான் இருக்கிறது. எல்லா நாடுகளும் எப்படி வல்லரசாக வேண்டும் என்று துடிக்கிறதே தவிர எந்த நாடும் நல்லரசாவதற்கான ஒரு துடிப்போடு செயல்படுவதாக இந்த உலகம் அமையவில்லை. எல்லாமே அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பணம், செல்வம், சொத்து, சுகம், இதை நோக்கிய பயணத்தில் ஒரு மனிதனுடைய எண்ணமும் ஏக்கமும் அவனுடைய இதய ஆர்வமும் எப்போதும் பணத்தை முன்னிலைப்படுத்தியே இருப்பதை நாம் அன்றாட வாழ்வில் எப்போதும் காண முடியும். நம்மை சுற்றி, நமக்கு அருகாமையில் நமக்கு எதிராக இருப்பவர்கள் எல்லோருமே ஏறக்குறைய இதே மனநிலையிலேயே இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது என்று நீங்கள் சொன்னாலும் அதுதான் உண்மை. அப்படித்தான் இங்கு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு முறை அமெரிக்காவில் 1863ஆம் ஆண்டு பிறந்த ஹென்றி ஃபோர்டு என்கிற ஒரு தொழிலதிபர், 1947ஆம் வருடம் வரை இவர் வாழ்ந்தவர். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஃபோர்ட் கார், அந்த ஃபோர்ட் கம்பெனியை உருவாக்கியவர் ஹென்றி ஃபோர்டு. அதாவது மிக உயரிய ஒரு தொழிலதிபர், 61 காப்புரிமையை தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு மிக சிறந்த மனிதர். அந்த தொழிலதிபர் தன்னிடத்தில் வருகிற எல்லா பணியாளர்களையும் அன்போடு, பாசத்தோடு, சமத்துவத்தோடு அணுகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அதனால் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகும்போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சக பணியாளர்கள், தன்னிடத்தில் வேலைக்கு செய்யக்கூடிய பணியாளர்கள் எல்லோரையும் பார்த்து வணக்கம் சொல்வது, அவர்களை எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிப்பது, இதெல்லாம் அவருடைய பழக்கம். அப்போ ஒரு முறை அவர் இப்போ அப்படியே போய்கொண்டிருக்கிற போது ஒரு புதிய இளைஞனை பார்க்கிறார். புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கிற ஒரு இளைஞனை பார்த்து அவனிடத்தில் கேட்கிறார், நீ என்ன இந்த வேலைக்கு புதிதாப்பான்னு கேட்குறார். ஆமாம், பிஇ பொறியியல் பட்டதாரியாக அவர் இருக்கிறார். அப்போ அந்த இளைஞனை பார்த்து, நல்ல ஒரு வேலை உனக்கு கிடைத்திருக்கிறது, உன் வாழ்வினுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்குறார்.
அந்த இளைஞன் சற்றும் தயங்காமல் யோசிக்காமல், நான் பெரிய பணக்காரனாகணும், அதுதான் என் வாழ்க்கையினுடைய லட்சியம், நிறைய சொத்து சேர்க்கணும், அதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம்ன்ட்டு அவன் மிரட்சியோடு சொல்வதை பார்த்த உடனே அந்த ஹென்றி ஃபோர்டு அவர்களுக்கு நல்ல லட்சியம், நல்ல லட்சியம்னா இந்த சிறப்பான லட்சியம் என்று அவனை பாராட்டிட்டு போயிட்டார். அப்போது அவர் வருகிற போதெல்லாம் அவர் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர்நூன் சார்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் பழக்கம் இருக்குல்ல, நமக்கும் அந்த பழக்கம் இருக்குது. யார் நிறைய பணம் படைத்தவங்க, சொத்து இருக்குதோ, சுகம் இருக்குதோ, அவங்களெல்லாம் பார்த்தா ஐயா வணக்கம் குட் மார்னிங்னுவோம். நல்ல ஆளா கெட்ட ஆளா, நல்ல குணம் படைத்தவனாலாம் பார்க்க மாட்டோம். இப்படி சொல்லும் போது ஒரு நாள் அவர் அந்த பையனை பார்த்து அவனுக்கு எதாவது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு கண்ணாடியை எடுத்து, அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய கண்ணாடிக்கு பதிலாக 2 வெள்ளி காசுகளை பொருத்திய ஒரு கண்ணாடியை கொடுத்து, இந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டு உலகத்தை பாரு அப்படின்னு சொன்னார். அவன் போட்டுக்கொண்ட போது அருகாமையில் இருந்த பணியாளர்கள் எல்லாம் பார்த்தாங்க, நல்லா ஸ்டைலாக இருக்கிறானே, சூப்பராக இருக்குது, கண்ணாடி உனக்கு சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல ஸ்டைலிஷ் மேன், யூ ஆர் லுக்கிங் ஸோ ஹேண்ட்ஸம். ஆனால் அவனால் உலகத்தை பார்க்க முடியல. அந்த 2 வெள்ளி காசுகளும் அவனுடைய பார்வையை மறைத்து விட்டது. அப்போ ஹென்றி ஃபோர்ட் சொல்கிறாரு, பணமும் செல்வமும் சொத்தும் அதிகமாக நீ சம்பாதிக்க நேரிட்ட அந்த இலக்கை நீ கொண்டிருப்பாயே, ஆனால் உனக்கு அருகாமையில் வேலை செய்வன் யாருன்னு கூட உனக்கு தெரியாமல் போயிடும். பணம் முக்கியம்தான், அத்தியாவசியம்தான், சம்பாதிக்கணும், ஆனால் அது இலக்கல்ல, அது லட்சியம் அல்ல. பணம் நமக்கு தேவை இறைவனை அடைவதற்கு, செல்வம் நமக்கு தேவை உறவுகளை சம்பாதிப்பதற்கு, அதற்குத்தான் பணமும் செல்வமும் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் நாம் பெரும்பாலும் பணம், சொத்து, சுகம் இதிலே அதீதமான ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறோம். அதீதமான ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கும். இந்த சமூகம் அப்படியே நீங்கள் அந்த சமூகத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பெரும்பாலான மனிதர்கள் நல்ல பண்பும் நல்ல குணம் கொண்டு என்னை மக்கள் மதிக்க வேண்டும் என்று நினைப்போரின் எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மி. நான் பணம் வச்சிருக்கிறேன், சொத்து வச்சிருக்கிறேன், என்னை பார்க்குறவங்கெல்லாம் என்னை வணக்கம் சொல்லணும். எதுக்கு? எனக்கா? என் பணத்துக்கா? பணம் இருக்குது, அதனால் எனக்கு வணக்கம் சொல்லணும், என்னை மதிக்கணும், என்னை மரியாதை செலுத்தணும் நினைக்கக்கூடிய மனம் கொண்டோரே இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், எவரும் 2 தலைவருக்கு பணிவிடை செய்ய முடியாது. கடவுளுக்கும் பணத்திற்கும் ஒரே சமயத்தில் நாம் பணிவிடை செய்ய இயலாது. அதுதானே தெளிவாக இன்றைக்கு தரப்படுகிற நற்செய்தியினுடைய ரத்தின சுருக்கம். சில பேர் சொல்லுவாங்க, பணம் தானே எல்லாம் முக்கியம், சொத்து எல்லாம் முக்கியம், அப்படிதானே சொல்றீங்க. நீங்க குடும்பத்தில் இருப்பதனால உங்களுக்கு அது தெரியுது, நாங்கள் பொது வாழ்க்கையில் இருந்து அதை பார்ப்பதனால சொல்றோம். பணம் எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுத்தராது நம்பிக்கையினவர்களே. நாம் ஒருவேளை எப்படி நினைத்தால் அது தவறு. பணம் எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுத்தராது. ஒரு நல்ல ஒரு சுய ஒழுக்கமுள்ள ஒரு நேர்மையான ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் 5 கோடி அல்ல 100 கோடி கொடுத்தாலும் அவனிடத்திலிருந்து நீங்கள் ஒரு வணக்கத்தை பெற முடியாது. பணம் எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுத்தராது. எல்லா பணமும் சொத்தும் சுகமும் நமக்கு இருக்கிறது என்பதனாலே எல்லோரும் நம்மை உண்மையாக அன்பு செய்து விடுவார்கள் என்று நினைக்காதீர்கள். பணம் எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுத்தராது. அற்புதமாக ஒரு ஒரு கூற்று ஒன்று இருக்கிறது. அதை நிறைய பேர் அந்த கூற்றை சொல்லியிருக்கிறார்கள். பணமும் கடவுள் தரும் செல்வம் அருளும் எப்படி இருக்கிறது பாருங்க. நாம் நம்மக்கிட்ட பணம் இருக்கு, பணம் கொண்டு நாம் கடிகாரம், விலை உயர்ந்த கடிகாரத்தை வாங்கலாம். ஆனால் நாம் வாழலாமா வேண்டாமா என்ற நேரத்தை கொடுப்பது யாரு? கடவுள் தான். நிறைய பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, சொத்து இருக்கு, நான் பெரிய நல்ல வசதியான ஒரு பஞ்சு மெத்தையை வாங்குகிறேன், வாங்கலாம். ஆனால் தூக்கத்தை கொடுப்பது யாரு? கடவுள் தான். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, நான் பிரியாணி சாப்பிட போறேன், அதை சாப்பிட போறேன், இதை சாப்பிட போறேன், எல்லாம் சாப்பிடலான்னு ஆசை இருக்கலாம். பசியை யார் கொடுக்கறது? கடவுள் தான் கொடுக்கணும். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, நான் நிறைய புத்தகங்களெல்லாம் வாங்கி வாங்கி குவிக்க போறேன். வாங்கி குவிச்சாலும் அறிவு யாரை தரப்போறது? கடவுள் தான் தரப்போறாரு. என்கிட்ட பணம், பொருள், சொத்து, சுகம் எல்லாம் இருக்கிறது, என்னிடத்துல விலையுயர்ந்த மருந்துகளை வாங்கிக் கொள்வேன், எல்லாவற்றையும் மருத்துவ வசதிகளை எல்லாம் எனக்கு நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னாலும் நமக்கு உயிரையும் ஆரோக்கியத்தையும் தருவது யாரு? கடவுள் தான். அதனால தான் கடவுள் சொல்றாரு, கடவுளுக்கும் செல்வத்துக்கும் நீங்கள் சேர்த்து பணிவிடை செய்ய முடியாது.
அப்ப எப்படி செய்யலாம்? பணத்தை கொண்டு கடவுளுக்கு எப்படி பணி செய்யலாம்? புனித அகுஸ்தினார்கிட்ட இந்த கேள்வி எழுப்பப்படுகிற போது புனித அகுஸ்தினார் சொல்றாரு, God doesn't need your money. கடவுளுக்கு உங்கள் பணம் தேவையில்லை. Whereas poor people do need money. ஏழைகளுக்கு பணம் தேவைப்படுகிறது. நீங்கள் ஏழைகளுக்கு பணம் கொடுங்கள். யார் பெற்றுக்கொள்வார்? கடவுள் அந்த பணத்தை பெற்றுக்கொள்வார். புனித அகுஸ்தினார் சொல்றாரு. இன்னொரு புனித எலோவான் அப்படிங்கிற ஒரு புனிதர் சொல்றாரு, பணமும் சொத்தும் உள்ளவர்கள் கோவிலுக்குள்ளே வந்து பணத்தை கொட்டி கடவுளை பார்க்க அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அது நடக்குதுல்ல, எல்லா இடத்துலையும் நடக்குது. நிறைய பணம் உள்ளவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பணத்தை நிறைய கொட்டி கடவுளை எனக்கு காட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ பணத்தை கொடுத்து கடவுளை எனக்கு காட்டு, அல்லது நான் கடவுளை பார்க்க நான் முன்னே செல்கிறேன் என்று சொல்வார்கள். கடவுள் அவர்களுக்கு காட்சி தர இயலாது. கடவுள் காட்சி தர மாட்டார். தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஏழை மனதோடு கடவுளை அணுகுவோருக்கு கடவுள் காட்சி தராமல் இருக்க மாட்டார். சொன்னது புனித எலோவான் அத்தோனாய் என்கிற ஒரு புனிதர். பாருங்க, பணத்தோடு செல்வத்தோடு அந்த மமதையோடு கடவுளை அணுகுபவர்களுக்கு காட்சி தர கடவுள் மறுத்து விடுவார். ஏழை உள்ளத்தோடு தூய மனதோடு தாழ்ச்சியான நிலையோடு கடவுளை அணுகுவோருக்கு கடவுள் காட்சி தராமல் இருக்க மாட்டார். அதுதான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? செப்பு காசுகளுக்கு அடிமைகளை வாங்கலாமா, ஏழைகளை வாங்கலாமா? இந்த மனநிலையில் இருப்போரை எச்சரிக்கிறது. பணம் இருந்துட்டா 4 பேரை நான் வாங்கிடலான்னு நினைக்கலாமா? 4 பேரை அவமரியாதையாக நடத்திடலாம் என்று நினைக்கலாமா? சில பேரை நம்ம தரைக்குறைவாக நடத்தி விடலாம் என்று நினைக்கலாமா? நினைக்கக்கூடாது. என்கிட்ட பணம் இருந்தா நான் உயர்ந்தவன், பணம் இல்லாதவன் தாழ்ந்தவன் என்ற மனநிலையை நம்மிடத்தில் இருக்கக்கூடாதுன்னு முதல் வாசகம் சொல்லுது. ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்றாரு பாருங்க, 2 வெள்ளி காசு இருக்குது, அந்த வெள்ளி காசை சம்பாரிச்ச பிறகு நீ என்ன நினைக்கிற? அங்க 2 அடிமைகள் இருக்கிறாங்க, நான் அவங்கள வாங்க போறேன். இங்க 2 ஏழைகள் இருக்கிறாங்க, நான் அவங்கள வாங்க போறேன். அப்படி நினைக்காத. அவர்கள் மனிதர்கள், மனித மாண்போடு அவர்களை நடத்த வேண்டும். பணம் உன்னிடத்தில் வந்துவிட்டால் நான் அதை வாங்க போறேன், இதை வாங்க போறேன், அவனை வாங்க போறேன். எதை வாங்க போறேன்? உதை தான் வாங்க போறேன். எதை வாங்க போறேன்? உதை தான் வாங்க போறேன். பணம் இருந்துட்டா எல்லாரும் என்னை மதிக்கணும். அந்த பணம் இருக்கிறவர்கள் எல்லோரும் அப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று நான் சொல்லலை. பணமும் சொத்தும் சுகமும் இருப்பவர்கள், அந்த மமதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்போதும் தங்கள் அக்கள் கீழே 2 குச்சியை சொருகி வச்சுக்கிறாங்க. இப்படிதான் நடக்கிறான். கை சேர்த்து நடக்க மாட்டேங்குது. பணிவு வர மாட்டேங்குது. இன்றைக்கு நமக்கு நற்செய்தியின் வாழ்த்தொழி என்ன தெரியுங்களா? செல்வந்தராக இருந்த இயேசு ஏழைகளாக இருக்கும் நாம் எல்லோரும் செல்வதாங்கும் பொருட்டு அவர் ஏழையானார். நற்செய்தி வாழ்த்தொழி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பாருங்க, டு பிகம் புவர், செல்வத்தை கைவிடுதல் மனிதர்களுக்காக, தான் பெற்ற பிள்ளைகளுக்காக, தான் நேசிக்கும் தன் மக்களுக்காக தன்னுடைய செல்வத்தை கைவிடுதல். விண்ணகம் என்பது இந்த உலகத்தில் நாம் காண முடியாத பார்க்காத செல்வம் நிறைந்த செல்வம்னா உடனே நம்ம மனசெல்லாம் போயிடும். அப்போ விண்ணகத்தில் நிறைய நகை நட்டுலாம் இருக்குமோ, காசு பணம்லாம் இருக்குமோ அப்படி. அப்போ விண்ணகம் செல்வம் நிறைந்தது என்றால் இறைவன் இருக்கும் இடமே செல்வம் நிறைந்த இடம். அந்த இடத்தில் இருந்து கீழே இறங்கி வந்தார் நாம் எல்லோரும் செல்வராகும் பொருட்டு. அப்படிப்பட்ட இறைவனை பெற்ற நாம செல்வத்தை நம்மிடத்திலே கொண்டிருக்கிறோம், பணம் கொண்டிருக்கிறோம், சொத்து சுகம் இருக்கிறது என்றால் அதை கொண்டு நல்ல மனிதர்களை சம்பாதி, ஏழைகளுக்கு உதவி செய். ஒருவேளை ஏழைகளுக்கு உதவி செய்ய, நல்ல மனிதர்களை சம்பாதிக்க நமக்கு மனம் இல்லை என்றால் நம்மிடத்தில் இருக்கிற பணம் செத்த பிணத்திற்கு சமம். அது எதற்கும் பயன்படாத ஒரு குப்பை. இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் பேப்பர். நான் ஒரு அருட்சகோதரராக இருக்கும்போது ஒரு மூதாட்டி சொன்னாங்க, என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், என் பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறா, பேங்க்கில் நிறைய பணம் இருக்குது, நான் இங்கே தனியாக இருக்கிறேன், இதை யாரும் பார்த்துக்க மாட்டுறாங்க. அதான் பேங்க்கில் அவ்வளோ காசு இருக்குது, அவ்வளோ காசு இருந்தால் என்ன, எல்லாம் குப்பை, ஒன்றுத்துக்கும் பயன்படாது அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க பாருங்க. அதுபோல எதற்கும் பயன்படாமல் சேர்த்து வைக்க வேண்டும், எல்லாவற்றையும் தன்னகத்தே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் மனதுடையோரே தயவு கூர்ந்து ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். செல்வம் முதன்மையானதல்ல, பணம் முதன்மையானதல்ல. எது முதன்மையானது?
கடவுள் தான் முதன்மையானவர். ஃபாதர் கூட இல்லை, சிஸ்டர்ஸ் கூட இல்லை, கடவுள் தான் முதன்மையானவர். அவரை முன்னிலைப்படுத்தாது வேறு யாரை முன்னிலைப்படுத்தினாலும் அங்கே கடவுள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, சாத்தான் தான் இருக்கும். நீ முதல் வாசகத்தில் அவர் சொல்கிறாரு, பணத்தை சம்பாதிப்பதற்கு அமாவாசை முடியுதான்னு பார்க்குறீங்க, நல்ல நேரம் பார்க்குறீங்க. நம்ம ஆளுங்க அதெல்லாம் கெட்டிக்காரங்க தெரியும்ல. நம்ம ஆளுங்க இந்த நாடு நாசமாக போய் தறிகெட்டு நிற்கிறதுக்கு காரணமே இந்த மூட நம்பிக்கை தான். உங்களுக்கு தெரியுமா? தப்பாக எடுத்துக்காதீங்க, தப்பாகவும் எடுத்துக்கங்க. அதுதான் காரணம், அதுதான் காரணம். ஆமோஸ் இறைவாக்கினர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஒரு பணம் வரப்போகுதுன்னா இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு வேணாம், நாளைக்கு. நம்புதில் சில பேர் ஒரு பழக்கம் வச்சிருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமானா என்ன கொடுக்கக்கூடாது, உப்பு கொடுக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியே இருந்து பணம் கொடுக்கக்கூடாது. இன்னும் நிறைய பழக்க வழக்கம் வச்சுருப்பீங்க. எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது, நான் அதை ஃபாலோ பண்ணது இல்லை. அதெல்லாம் வச்சுருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் பணியாற்றில பங்குலையும் இந்த பழக்கம் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை உப்பு கொடுக்க மாட்டோம். எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், தெரிஞ்சுக்கணும்ல என்னதான் காரணம், ஏன் நீங்கள் வெள்ளிக்கிழமை உப்பு கொடுக்க மாட்டீங்க? வெள்ளிக்கிழமை உப்பு கொடுத்தா வீட்டில் இருக்க செல்வெல்லாம் வெளியே போயிடும். எவ்வளோமா சவரம் நகை வச்சிருக்கிறீங்க? இருக்கு, அடகு கடையில் இருக்கு சாமி, அடகு கடையில் இருக்குது எல்லாம். இந்த மாதிரி கூமுட்டைங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடு வளரும், நம் குடும்பம் வளரும், நாம் வளருவோம் என்று நினைப்போரே தயவு கூர்ந்து மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வாருங்கள். நமக்கு எவ்வளவோ இறைவார்த்தைகள் இருக்கிறது, எவ்வளவோ நற்பண்புகளை தற்றுத்தருகிற புத்தகங்கள் இருக்கிற, வாழ்வின் விளியங்களை கற்றுத்தருகிற எண்ணற்ற புத்தகங்களும் நமது. ஏன் புத்தகத்துக்கு போறீங்க? திருவிவிலியமே ஒரு களஞ்சியம், அறிவு களஞ்சியம். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தன் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சதை இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பான். இது எதையும் ஃபாலோ பண்ணாதவன்லாம் அதானி ஆயிட்டான், அம்பானி ஆயிட்டான், பெரிய பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அதனால் இன்றைக்கு நான் சொல்ல வருவது என்பது என்னவென்றால், பணமா குணமா என்றால் என்னை பொறுத்தவரை என் தனிப்பட்ட கருத்து குணம்தான். பணம்லாம் அதுக்கப்புறம் தான். சுத்தமாக பணமே இல்லாமல் நம்ம பட்டினியோடு இருந்து செத்தாலும் சாவோமே தவிர, பணத்திற்கு பின்னால் பணத்திற்கு அடிமையாகி பணத்தை கொண்டிருப்போருக்கு அடிமையாகி வாழ்கிற வாழ்க்கையை அறவே விட்டொழியுங்கள். பணம் இருக்கிறது என்று மிக பகட்டாக வாழ நினைப்போரே தயவு செய்து இந்த பகட்டான வாழ்க்கையை விட்டொழியுங்கள். நம்மை நாமே தாழ்மையாக்கிக் கொள்வோம், தாழ்ச்சிப்படுத்திக் கொள்வோம். நாம் கடவுளுக்கு முன்னால் நம்மை நாமே தாழ்ச்சிப்படுத்திக் கொள்வோம். அன்புணர்வோடு நட்புணர்வோடு பிறரோடு அன்போடு நாம் பிறரோடு உறவாடுவோம். அதுதான் இன்றைக்கு தேவைப்படுகிற ஒன்று, பணமல்ல. என் நம்பிக்கையினர்களே, நல்ல குணம். நான் கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன். இத்தனை நூற்றாண்டுகள் இந்த உலகம் கடந்து வந்திருக்கிறது, யாராச்சும் ஒரு பணக்காரன் பேரை சொல்லுங்க. இந்த நூற்றாண்டுல இவரு செம பெரிய பணக்காரர் அப்படின்ட்டு. ஆமா, இந்த நூற்றாண்டுல டாட்டா இப்ப இறந்துட்டார்ல, டாட்டா. நான் கேட்கறது, எத்தனை நூற்றாண்டு இருக்கு வரலாறு பார்த்தீங்களா? பணக்காரனெல்லாம் ஞாபகம் வச்சுக்காது. பணக்காரனை யாரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள், கடவுள் உட்பட. ஏதாவது ஒரு நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பணக்காரன் பெயர் நமக்கு ஞாபகம் வருதா பார்த்தீங்களா? ஆனா எத்தனை நல்ல மனிதர்கள் இன்று வரை உலகத்திலே மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் யாரும் பணக்காரர்கள் இல்லை. அப்போ எது முக்கியம்? சம்பாதிப்பது பணம் மட்டுமல்ல, நல்ல மனமும். தயவு செய்து அதை புரிந்து கொண்டு இறைவனின் ஆசீர் வேண்டிய திருப்பலியில் ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் அன்பிலே வழிநடத்திடுவாராக. ஆமென்.